மாமா நினைச்சது சரிதான். இந்த வேலை சாமிக்கு கொடுக்க போறது எனக்கு சந்தோஷம் மாமா. தாங்க தமிழ்ச்செல்வி தன் மாமாவான ராஜாங்கம் சொன்னதை கேட்டு முருகனுக்கு வேல் சாத்தணும் அப்படின்றதுக்காக பழமுதிர்ச்சோலைக்கு கிளம்பிட்டாங்க. சின்ன மருமகளை அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படின்றத ஒரு ப்ரெடிக்ஷனாக பார்த்துலாம். இந்த ஈஸ்வரின்றவங்க எப்பயுமே திருந்த மாட்டாங்க, வில்லத்தனத்தில் இவங்க தான் பெரிய வில்லத்தனம் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இனி வர எபிசோடில் ஈஸ்வரி என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, சேது மற்றும் தமிழ்ச்செல்வியை ஒழிச்சு கட்டியே ஆகணும், இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க தருணத்தில் தான் ஈஸ்வரிக்கு ஏற்ற மாதிரியே சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லலாம். அப்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ராஜாங்கம் அவங்க அம்மாவான அப்பத்தாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தமிழும் சேதுவும் சேர்ந்துட்டாங்கன்னா முருகனுக்கு வைரவேல் சாத்தணும் சொல்லிட்டு வேண்டியிருந்தேன் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ராஜாங்கம். அப்படி ஐயா, நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்கிறாங்க. அந்த தருணத்தை தான் ஈஸ்வரி, பரவாயில்லையே நம்மளா ஒரு விஷயத்தை ஏற்படுத்தலாம் பார்த்தா தானாக அமையுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நினைக்கிறாங்க. அந்த தருணத்தை யூஸ் பண்ணிக்கிறோன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, தம்பின்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த தம்பிகிட்ட என்ன சொல்லி பேசுகிறாங்கன்னா, இந்த மாதிரி சேதுவும் தமிழ்ச்செல்வியும் உனக்கு ஏற்கனவே பிடிக்காதுல்ல, அதுக்காக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பழமுதிர்ச்சோலைக்கு சேதுவும் தமிழ்ச்செல்வியும் வைரவேலை கொண்டுட்டு முருகனுக்கு சாத்த கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலை சொல்லிடுறாங்க. அவர் என்ன சொல்லிடுறான்னா ஈஸ்வரி கிட்ட, சரி இதுவும் நல்லதாக தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. தம்பி, அப்போ நாளைக்கு சேதுவும் தமிழ்ச்செல்வியும் எப்போ கிளம்புறாங்க அப்படின்றத நான் நாளைக்கு சொல்கிறேன், அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் தயாராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே அந்த தம்பி என்ன சொல்லிட்டாங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. இனி அடுத்த நிகழ்வாக என்ன நடக்க போகுதுன்னா, ராஜாங்கம் சேது மற்றும் தமிழ்ச்செல்வியை கூப்பிட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னா, தன்னோட வேண்டுதல் வச்சுருக்கேன், இதனால் வைரவேல் சாத்தணும்னு சொல்லியிருக்கேன், அதனால் நீங்கள் 2 பேரும் உங்கள் கையால் போய் அந்த வைரவேலை சாத்திட்டு வாங்க முருகனுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட போகிறாரு. ராஜாங்கம் சொன்னதை கேட்டால் சேது மற்றும் தமிழ்ச்செல்வி என்ன செய்ய போகிறாங்கன்னா, வைரவேலை கொண்டுட்டு பழமுதிர்ச்சோலைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஈஸ்வரி தான் பிளான் பண்ண மாதிரியே தமிழும் சேதுவையும் அடிச்சு போட்டுட்டு வைரவேலை கடத்திட்டு போகிற மாதிரியே பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பிளான் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி தான் இதுக்கு காரணம் அப்படின்றது தெரியாத அளவுக்கு தான் நடக்க போகுது. ஏன்னா இந்த பிளானில் சேது மற்றும் தமிழ்ச்செல்விங்க 2 பேருமே அடித்து அந்த வைரவேலை தூக்கிட்டு போனால் இது திருட்டுத்தனத்தை மட்டுமே காமிக்குமே தவிர்த்து ஈஸ்வரி மேலே எந்த சந்தேகமும் வராது, பழியும் வராது அப்படின்றத கார்னர் பண்ணி தான் இந்த செயலில் ஈடுபட்டிருக்காங்க. ஈஸ்வரி கரெக்டாக தெளிவாகவே பிளான் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் சேதுவும் தமிழ்ச்செல்வியும் மீண்டு வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக மீண்டு வருவாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்ச்செல்வி அந்த வைரவேலை கொண்டு போக விடவும் மாட்டாங்க. முருகனுக்கு சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து அந்த வைரவேலை சாத்திட்டு தான் திரும்ப வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னே நம்ம எதிர்பார்க்கலாம். சேதுவும் தமிழ்ச்செல்வியும் கண்டிப்பாக மீண்டு வந்துடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறவங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.